வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு குரு அதிசாரமாக வரார். இந்த அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான், ஏன்னா ராசிக்கு 3 கூடையவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசை வந்தாலும் சரி, இந்த கிரகம் ராசிக்கு வந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆனால் கூட, இல்லை தசை நடத்துது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தோட இந்த குரு சேர்ந்திருந்தாலும், இல்லை இந்த நட்சத்திராதிபதி, அதாவது குருவுடைய நட்சத்திராதிபதி தசை நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால், அதாவது உங்களுக்கு ஒரு தசை நடக்குது, அந்த தசை குருவுடைய நட்சத்திரத்திலேருந்து தசை நடத்துதுன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு கடனை கொடுக்கும், இல்லைன்னா மருத்துவ செலவு அது மாதிரி கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதின்றதுனால ஒரு கடனை கொடுப்பார். கடன் கொடுப்பாரு அப்படின்னாக்கா தலை போகிற கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சுப கடன்களாக இருக்கலாம். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிப்பீங்க. இப்போ வீட்டுக்காக ஒரு கடன், வண்டி வாகனத்துக்காக ஒரு கடன், லோன், அதாவது ஒரு வேலையை வச்சு ஒரு லோன், ஒரு ஃப்ளாட் வாங்குறது, ஒரு மனை வாங்குறது, இது மாதிரி சுப கடன்கள் இதெல்லாம். இல்லை பசங்களுக்காக திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு கல்யாண கடன், ஏதோ ஒரு வகையில் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அது சுப செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு. வருமானத்துலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா வருது அப்படின்னாக்கா ஒரு 60,000 ரூபாய் இல்லை ஒரு 70,000 ரூபாய் போகிற மாதிரி, அந்த கடனுக்கு போகிற மாதிரி, மாதம் மாதம் அப்படி போகிற மாதிரி நிரந்தர வருமானம் கன்ஃபார்மாக இருக்கும். நிரந்தர வேலை, இதெல்லாம் சுப கடன்களை வரும். இந்த சுப கடன்கள் இந்த 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறிச்சுன்னா வரும். இதே 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கோச்சார ரீதியாக 10ல் இருந்தாலும் சரி, அது ஏதாவது தொழில் ரீதியாக ஒரு சில கடன், இல்லை வேலை ரீதியாக ஒரு கடன், நான் வேலை ரீதியாக சொல்லிட்டேன், தொழில் ரீதியாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கடனை கொடுத்துருக்கணும். அது மாதிரி சுப கடன்கள்லாம். இவர் சுபாதிபத்தியம் பெற்று உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தசை, இப்போ எந்தெந்த தசைலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த குருடைய பயிற்சிக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் நெருக்கடிகள்லாம் நிறைய இருக்கலாம், மனக்கசப்புகளில் நிறைய பேர் இருக்கலாம், மன சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, திருமண வாழ்க்கையில் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு டைம் ஆரம்பிச்சிச்சு, ஒரு தசை ஆரம்பிச்சிச்சு, அந்த தசையே சரியில்லை எனக்கு, அதிலிருந்து தாங்க எனக்கு வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஏதோ ஒன்று, அந்த இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தசையில் இந்த குருடைய பயிற்சியும் இந்த குருடைய பார்வையும் எப்படி இருக்கும். இப்போ குறிப்பாக பார்க்கணுன்னா இந்த துளாராசிக்கு முக்கியமாக 3 தசைகள் யாராருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வரிசையாக நான் சொல்கிறேன். சனி தசை இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. இவர் சனி தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? இவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த கிரகம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துரும். அதாவது யோகத்தை கொடுக்காது, கஷ்டத்தை கொடுத்துரும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சனி. அப்படி இல்லை, இப்போ சனி ராசிக்கு 2ல் இருக்குது, ராசிக்கு 2ல் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இல்லைனாக்கா இப்போ மகரத்தில் இருக்க 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பேருக்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கும், அங்கே வக்கரமாக இருந்தாலோ இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ அது மாதிரி. ஏன்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகு கேதுவோடு சேரக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்ல இடத்துல இருக்குது, ஆனால் ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கு, நல்ல இடத்துல இருக்குது, ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருக்குது, அப்படி இல்லை அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்குது, லக்னத்துக்கு பகை கிரகமாக வந்துட்டார் சனி. அது மாதிரி வந்துச்சுனாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வரும் இந்த சனி பகவான். அது மாதிரி தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்க சனி தசை ஆரம்பித்த உடனே ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும், அப்படி இல்லைனாக்கா ஒரு தொழில் மாற்றத்தை கொடுக்கும். ஆமாங்க, அங்கே ஒரு தொழில் ஆரம்பித்தேன்,
அந்த தொழில இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த தசை சரியில்லை. அந்த தசை சரியா இருந்தால் மட்டும் தொழில் ஆரம்பிப்பீங்க, தசை சரியில்லைன்னா தொழில் ஆரம்பிக்க மாட்டீங்கன்னு கிடையாது. தசை மாறுதுன்னாவே அங்கே ஒரு தொழில் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு தொழிலோ வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மாறும்போது கூட ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கலாம். அது மாதிரி என்னன்னா ஒரு முன்ன பின்ன வரலாம், ஒரு 6 மாதம் முன்ன பின்ன வரலாம், இல்லை 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம். அந்த தசையோட எஃபெக்டை காட்டலாம். இப்போ சனி தசை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சில பேருக்கு சரியில்லை. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் அமைப்பு இப்போ தீரும். இப்போ வந்து கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா, ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துக்கு போனோடனே வக்ரம் ஆயிட்டார். இதுக்கப்புறம் தான் அவர் வேலையை ஆரம்பிப்பார். இப்போ அந்த கடன் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கடன் அமைப்பெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு தீரும். ஒரு வருமானத்தை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்புல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கொடுக்கும். வேலை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி ஏன்னா வேலையில் இருப்பாங்க, கஷ்டப்பட்டுனா வருவாங்க. வேலை இருக்குங்க, எனக்கு வருமானம் வருது, எனக்கு நிம்மதி இல்லை, வர்றது சேமிக்க முடியல, அது மாதிரிலாம் இருக்கிறீங்க இல்லையா. ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா ஒரு இடத்துக்கு நான் போய் உக்காந்துட்டேன்னா, ஒரு சேரில் உக்காந்துட்டேன்னு வச்சுங்களேன், அதாவது எம்டி பொசிஷன் இல்லைனாக்கா அந்த அந்த ஒரு உயர் பதவி ஏதோ அரசாங்கத்துறையில் இல்லைன்னா தனியார் துறையில் இது மாதிரி ஐடி ஜாப்ல எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு உயர் பதவிக்கு நான் போயிட்டேன்னா நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், எனக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான், குருடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடத்துல, இந்த இடத்துல சனி பகவான் இருந்து தசை பண்ணால், இல்லை சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகங்கள் இருந்து தசை பண்ணால், அப்படி இல்லை சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் இங்கிருந்து தசை பண்ணால், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த டைமில் அப்படின்னு எடுத்துக்கலாம். டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இது நீங்கள் எதை எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ, இப்போ தொழில்னாக்கா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை தீரும். ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆயிருக்கலாம் சனியோட தசையில், அதெல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இந்த குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். யோக தசை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் யோகம் செய்யக்கூடிய தசையில் ஏன் யோகத்தை கொடுக்கல, கஷ்டத்தை கொடுக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த புத பகவான் இருந்து தசை நடத்தினால், இன்னொன்று வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்தால், எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட சேர்ந்துக்குது இந்த புத பகவான், அந்த பலனை தான் இது அதிகமாக கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா, அப்போ அந்த காரகத்துவம் கிடம்போது கெடுபலன்களை கொடுக்குது இல்லையா. அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து தொழில் மேன்மை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லது செய்யல, கஷ்டத்தை கொடுத்துட்டு வருதுன்னா இப்போ நல்லா இருக்கும். அதாவது உங்கள் திறமையெல்லாம் இப்போ தான் தெரியும் வெளிப்படையாக. ஓகே பரவாயில்ல, இவருக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்ட்டு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். குருவுடைய பார்வை, அதுலேயும் குருவுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல இந்த புதன் இருந்துச்சுனாக்கா, புதன் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. ஏன்னா அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் கூட சரி, இப்போ கொஞ்சம் பூஸ்ட், அதாவது நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி. இப்போ வராத பணம் வரும், கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள், மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். நீங்கள் குரு பயிற்சிக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல தொழில் மேன்மையை கொடுக்கும். தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேது தசை. இப்போ கேது இவருக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. இந்த விதிவிலக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வீடு கொடுத்த கிரகம், அவங்களுக்கு தனிப்பட்ட வீடு கிடையாது, எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி செயல்படும். இப்போ இந்த ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா அது குரு தசை மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் கேது தசை அப்படின்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது குரு கொடுக்க வேண்டிய பலனை அந்த 7 வருஷம் கொடுக்கும். ஆனால் அந்த குரு பகவான் வந்து நல்லா இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும், சுபகிரக நட்சத்திரமாக இருக்கணும், அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு. அதாவது லக்னத்துக்கும் ராசிக்கும் சிறப்பாக வந்துச்சுனாக்கா இந்த கேது தசைங்கிறது ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டே வரும். கேது தசை எந்த வயசில் வந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு கேது தசை வந்ததுலேருந்தே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 9ஆம் இடத்துல வந்து குரு, 10ஆம் இடத்துல குரு, இப்படி வந்தால் கூட எந்த வித மாற்றமும் எதிர்பார்க்கல, எந்த வித மாற்றமும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து 2, 7 கூடையவர் செவ்வாய். ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ செவ்வாய் அப்படின்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யுமானா நியூட்ரல் தான், பெருசாக இது பண்ணாது. ஆனால் சனி பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருக்கார். 6, 7, 8 வரும்போது தசை நல்லா இருந்தால் சிறப்பு, தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கஷ்டத்தை கொடுத்துரும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டதிபதியும் நல்லா இருக்கணும். வீட்டதிபதி எங்கேயாவது போய் மறைஞ்சிட்டாரு, அவருக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இவருக்கு ஆப்போசிட்டாக ராகுவோட மாட்டி இருந்தாலும் சரி, அப்படி இல்லை 12ஆம் இடத்தோட மாட்டி இருந்தாலும் சரி, இது மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இது மாதிரி இருக்கக்கூடிய தசா அமைப்புகள் உங்களுக்கு நன்மை செய்யாது. அந்த நன்மை செய்யாத தசையில நிறைய கஷ்டப்படுவீங்க. சொத்து பத்து பிரச்சனை, ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா சொத்து பத்து பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் இப்பெல்லாம் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் சரி, சனியோட வீட்டில இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்தினாலும் சரி, குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் குருடைய வீட்டில இருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ பொருளாதார மேன்மை இந்த காலகட்டங்களை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வாரிசுகள் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ சால்வ் ஆகும். நினைக்கிறது நடக்கும். நீங்கள் இப்போ எல்லாமே நீங்கள் தயாராகிக்கலாம். அதாவது குரு பார்க்கக்கூடிய இடத்துல அந்த கேது பகவான் இருந்து தசா நடத்தினாலோ, இல்லை கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த இடத்துல இருந்தாலோ, இப்போ உங்களுடைய கனவுகள் இப்போ நிறைவேறும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இது வயசான காலத்திலே ஒரு சில பேருக்கு வரும். சென்ட்ரு பகுதியில் இந்த சுக்கிர தசைங்கிறது வரும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3 + 1 19, 22, 22க்கு அப்புறம் புதன் 39, 46 வயசுக்கு மேலே 66 வரைக்கும் வரும் இந்த சுக்கிரன் அப்படின்னு. இந்த சுக்கிரன் இது இந்த ராசிக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, எந்த வயதில் சுக்கிர தசை வந்தாலும் சரி, இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டமாதிபதி தசை, 6ஆம் இடத்துல சனி, அது ஒன்று, 10ல் குரு, சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக 2 பாவத்துக்கு அதிபதியாக வர்றதுனால கடன் அது மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த கடன் பிரச்சனைகள், அது சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து ஒரு சுப கடன் வாங்கியிருப்பீங்க, வீட்டுக்காக இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக, ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக. அந்த கடனெல்லாம் கொஞ்சம் வருமானத்தை கொடுத்து அந்த கடனை அடையக்கூடிய சூழ்நிலை. தொழிலில் யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீர்ப்போ, மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்கள், குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது, இது மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்புகள் இப்போ அந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்மாக சுக்கிரன் இன்னும் 100% கேரண்டியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, குரு பார்க்கக்கூடிய இடத்துல, இல்லைனா குரு இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது நகரக்கூடிய இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. நன்றி.